அவன் அந்த பெண்ணை இது பண்ணவர் பக்கா திமுககாரன்னு தெரியுது. ஆனால் திமுக ஆதரவாளர். ஒரு முதலமைச்சர் இப்படி பேசலாம், நமக்கு இப்படி ஒரு முதலமைச்சர் கிடைச்சிருக்கா, என்ன வெட்கக்கேடு இல்லை. அவர் ஆதரவாளர் தான். இப்படியெல்லாம் பேசினா நீங்கள் எல்லாம் என்ன வருங்காலத்தை பற்றி நீங்கள் நினைக்கலையா? சக்கரை நாக்காலில் உட்காரணும் மிஸ்டர் ஸ்டாலின். உங்கள் அப்பா சக்கரை நாக்காலில் உட்காந்தாருன்னா பாவம் பண்ணதுக்கு தான் உட்காந்தாரு. காமராஜர் சக்கரை நாக்காலில் உட்காந்தாரா? எம்ஜிஆர் சக்கரை நாக்காலில் உட்காந்தாரா? அண்ணா சக்கரை நாக்காலில் உட்காந்தாரா? இவங்கெல்லாம் பாவம் பண்ணலை. கருணாநிதி உட்காந்தாருன்னா நீங்களும் ஸ்டாலின் சக்கரை நாக்காலில் உட்கார போகிறது உறுதி. தமிழ்நாடு மக்களே பார்க்க போகிறாங்க. ஒரு கற்பழிப்பு வழக்கு உன் கட்சிக்காரன்ட்டு அவன் என்னுடைய ஆதரவை பச்சை பொய்யா பேசுனீங்கன்னா என்ன ஆகும்? விஜயகாந்தெல்லாம் தப்பு பண்ணாமே சக்கரை நாக்காலில் 5 வருஷம் உட்காந்தாரு. நீங்கள்லாம் பண்ணுறதை பார்க்கும்போது எனக்கு உங்களுக்கெல்லாம் என்ன தண்டனை வரப்போதோ. இப்படி பாவம் பண்ணுறீங்களே. அரசாங்க அதிகாரியும் ஜாடராஜ்கிட்ட பண்ணுறாங்களே. என் மேலே நடவடிக்கை எடுக்காம மற்றவன்லாம் பயப்படுவான். ஏன்னா நான் சொல்லலாம் சரின்னு அவன் மனசாட்சிக்கு தெரியும். இன்னொரு அரசியல் தலைவரை பற்றி விமர்சனம் பண்ணுறது ஒன்றும் புதுசு இல்லை. எம்ஜிஆரை கருணாநிதி மலையாடின்னு சொல்லலை, கொச்சைப்படுத்தினார். எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தானே அவர் அரசியல் பண்ணார். கருணாநிதியை தூக்கி குண்டர்கள் சட்டத்திலே அடைச்சார். ஸோ அரசியல்வாதிகளுக்கு பொறுமை வேணும். அது திமுக அதை மீறி போடுறான்னா காவல்துறை மனசாட்சியோடு செயல்பண்ணா. அரசியல்வாதிக்கு கூலி வேலை பார்க்கக்கூடாது, கூலிப்பட வேலை பார்க்கக்கூடாது.